சரி, நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இறால் பிரியாணி தான் செய்ய போகிறோம். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குதா? நம்ம இதை எப்படி செய்ய போகிறோன்ட்டு அப்படியே செய்முறை விளக்கத்தை பார்த்துருவோம். வாங்க வீடியோவில் போயிடலாம். செய்ய போகிறோன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், இறால் பிரியாணி தான். இறால் நல்லா சுற்றி க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, கொஞ்சம் ஒரு நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம். மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் வந்து தயிர், அப்புறம் தேவைக்கேற்ற உப்பு இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுக்கலாம். இப்படி ஊற வைக்கிறதுனால கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும் குழந்தைங்க எடுத்து சாப்பிட்றதுக்காக. அதுக்கடுத்து என்னென்னா, அரிசியும் வந்து பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ஒரு விளக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது ஊறட்டும். அதுக்கப்புறம் என்ன எடுத்து வச்சுருக்கோன்னா, பிரியாணிக்கு தேவையான தக்காளி, பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், தெரியுதுங்களா? அதன் பிறகு தேவையான புதினாவும் கொத்தமல்லியும் கொஞ்சம். அப்புறம் இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அதோட ஒரு கிராம்பு வந்து வாசனைக்காக போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். ஓகே, செய்யறதுக்கு போயிடலாமா? நம்ம தேவையான ஆயில் ஊற்றிக்கலாம். ஓகே, போதும். ஏன்னா கொஞ்சம் நெய்யும் வந்து சேர்க்குறனால ஆயில் கொஞ்சமாக போதும். ஆயில் சூடாயிருச்சு. ஒரு கிராம்பு, ஒரு ஸ்டாரு, அப்புறமா சோம்பு, கடற்பாசி போட்டாச்சு. லைட்டாக பொரியட்டும். குயிக்காக கடகடன்னு செஞ்சுருவோம். இது சூடாகவும் பார்த்திங்கன்னா என்ன சேர்க்க போகிறோம், ஆனியன், வெங்காயம், நல்லா பெரிய சைஸ் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம். லைட்டாக கலர் மாறும், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு வெங்காயம் வந்து நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகாவும் அரைச்சி வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கலாம். போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா, தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி வந்து 2 எடுத்திருக்கேன். அதோட வந்து கொஞ்சம் புதினா சேர்த்துக்கலாம். அப்புறம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டு ஒரு மிக்ஸு. இப்போ தேவையான உப்பும் சேர்த்துட்டு நம்ம இந்த எண்ணெயிலே வந்து இதுக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாம். என்னென்ன சேர்க்க போகிறோன்னா, கரம் மசாலா, அப்புறம் வெறும் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள். ஏன்னா ஆல்ரெடி பச்சை மிளகா வேறு இருக்குது. குழந்தைங்க சாப்பிட்றனால இந்த காரம் மட்டுமே போதும். இவ்வளோ தான் போட போகிறேன். இப்போ மசாலாவையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், தனி மிளகாய் தூள், கரம் மசாலா, லைட்டாக மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு இந்த எண்ணெயிலேயே இந்த மசாலா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம தக்காளியோடய வேக வச்சிடலாம். இப்போ நல்லா தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா, இறால் நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதிலே வந்து தயிர் சேர்த்துருக்கனால எக்ஸ்ட்ராலாம் எதுவும் தயிர் போடல. இப்போ இதை போட்டுக்கலாம். அதே மாதிரி இறா போட்ட வேணால் ஒரு 2 மினிட்ஸ் வந்து இருந்தால் போதும். ஏன்னா அப்புறம் தண்ணி ஊற்றுறதுனால அதுலேயும் வந்து வெந்துடும். நம்ம ப்ரெஷர் குக்கர் வைக்கிறனால ஒரு விசில் தான் வைக்க போகிறோம் பாஸ்மதி ரைஸ்னால். அதனால் ரொம்ப நேரம் விட்டோம் அப்படின்னா ரொம்ப ரஃப் ஆயிரும். அதனால் ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றிடலாம். இதோட பதம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நம்ம போட்டோன்னா சி டைப்பில் இருக்கணும். சி டைப்பில் இருந்துச்சு அப்படின்னா நல்லா ஓரளவுக்கு சாஃப்டாகவே இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு. பசங்க சாப்பிட்றதுக்கும் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கும் அது ஈஸியாக இருக்கும். ஓ டைப்பில் ஆகிடுச்சு அப்படின்னா ரஃப் ஆகிடும். அதனால அந்த ஸ்டேஜ் தான் இதுக்கு பக்குவமான அளவு. சரிங்களா? இப்போ ஒரு 2 மினிட்ஸ் விட்டுடலாம். இப்போ 2 மினிட்ஸ்லேயே பாருங்கள், இந்த மாதிரி ஷேப்பில் மாறிடுச்சு. நீங்கள் எடுத்து காமிக்கிறேன், தெரியுதுங்களா? இப்போ மாறிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து அந்த ஒரு விளக்கு அரிசி எடுத்தனால நான் எங்கள் வீட்டில் வந்து ஒரு சொம்பு தண்ணி தான் எனக்கு அளவு. நீங்கள் அது மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் அளவு வச்சுருப்பீங்களே, அந்த அளவு ஊற்றிக்கோங்க. சரிங்களா? இப்போது நான் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இப்போ கொதிக்கிட்டோம். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். அதே மாதிரி தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா, நம்ம எந்த கப்பில் வந்து தண்ணி எடுக்கிறோமோ அதில் 2 கப் அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டா கரெக்டாக இருக்கும். அப்படியே மெஷர்மெண்ட் வச்சுக்கலாம். ஓகே, கொதி வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு உப்பு எதுனா கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த டைமில் வந்து கொஞ்சம் கொதிச்சு வரும் பார்த்திங்களா, நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் லைட்டாக கையில் ஊற்றி டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. லைட்டாக உப்பு ரொம்ப கரிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, லேசாக தூக்கலாக இருக்க மாதிரி இருக்கணும். அப்போ தான் அரிசி போட்டதுக்கப்புறம் அது வந்து கரெக்டான ஈக்குவலாக வந்து இருக்கும். ஓகே,
இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, நம்ம அரிசி போட்டுக்கலாம். நான் வந்து நல்லா கொதிச்சு பார்த்தீங்களா, அப்போவே வந்து நான் உப்பு டேஸ்ட் பண்ணிட்டேன், எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ஆஃப் எலுமிச்சப்பழம் வந்து நான் பிழிஞ்சு வச்சுருக்கேன், ஊற்றிடலாம். சரிங்களா? அதன் பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போ மூடி வச்சுட்டு ஒரே ஒரு விசில். ஓகே, சூப்பரான இறால் பிரியாணி ரெடியாக போகுது. அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லாமல் விட்டேன், ஒரு ஸ்பூன் நெய். இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ விசில போட்டுருவோம். வந்துருச்சு, மெதுவாக எடுக்கலாம். அப்படி சூப்பராக கமன்னு ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்கு? இதை பாருங்க, அப்படியே செமையாக நெய் மழைன்னு எறா பிரியாணி எப்படா இருக்கு? நீ கேட்டது ரெடியா? ஓகே, நம்ம சேனலை பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் என்ன பண்ணணும்? சப்ஸ்கிரைப் பண்ணணும். அடுத்து உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்புறம் நம்மளுக்கு குருவி ஸ்டார்னு சேனல் இருக்குது, அதோட ஏர் கிளிப்ஸ் வீடியோஸ் எல்லாம் நம்ம போட்டிருக்கோம். நம்ம ஏர் கிளிப்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த சேனலுக்கும் உங்களோட ஆதரவு கொடுங்க. ஓகே, வாங்க சாப்பிடலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய் பாய் உறவுகளே. பாய் பாய். பாய். பாய் பாய்.